ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை 23, 2025. சதா கவலையற்றவராகவும் மகிழ்ச்சியானவராகவும் இருப்பதற்காக நினைவில் வைப்போம். நமது நினைவார்த்தமான சொரூபம்தான் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் சேஷராக படுக்கையில் வீற்றிருக்கும் சொரூபம். 5 தலை நாகம், அதாவது விகாரங்கள் அவருக்கு அடிமையாகிவிட்டன. அவர் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார். கடலில் 4 பக்கங்களிலும் அலைகள் அடித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் ஆடாது அசையாது உறுதியானவராக இருக்கின்றார். அங்கிருந்தபடியே முழு படைப்பையும் பரிபாலனை செய்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ லக்ஷ்மி அவர்களை சரணங்களில் காட்டியிருக்கிறார்கள். அதாவது யாரது மனநிலை அவ்வாறு உறுதியானதாக இருக்குமோ அவர்களது காலடியில் செல்வம் வந்துவிடுகிறது. இவ்வாறு சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கும் விஷ்ணு சொரூபத்தை, அதாவது நமது நினைவார்த்தமான சொரூபத்தை மனக்கண்ணில் முன்னிலையில் கொண்டு வருவோம். தனக்குத்தான் நல்ல உணர்வை ஏற்படுத்திக் கொள்வோம். இது எனது சொரூபமே ஆகும். நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன். நான் அனைவரையும் பரிபாலனை செய்ய வேண்டும். நான் 5 விகாரங்களுக்கு அதிகாரியாவேன், அடிமை அல்ல. இவற்றின் மீதான எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும். ஒவ்வொரு கல்பமும் நான் இவற்றை வெற்றியடைந்திருக்கின்றேன். எப்போது விகாரங்களை நாம் வெற்றியடைந்து விடுகிறோமோ அதன் பின்னர் அவை நம்மை தொந்தரவு செய்வதில்லை, துன்புறுத்துவதில்லை. மற்றபடி முழு உலகையும் இந்த 5 விகாரங்கள் தான் கொடூரமாக துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பிரச்சனையின் மூலத்திலும் இவைதான் இருக்கின்றன. பாபாவின் குழந்தைகளாகிய நாம் தன்னைத்தான் இந்த விகாரங்களிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றோம். தன்னைத்தான் சோதனை செய்வோம். காம இச்சையிலிருந்து நான் விடுபட்டு விட்டேனா? பாபா கூறியிருக்கின்றார், யோக பலத்தினாலும் அசரீரி பயிற்சியினாலும் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்து விடுகின்றன. மேலும் காமத்தின் உணர்வுகள் அழிந்து விடுகின்றன. நாம் நமது யோகத்தின் பலத்தை அதிகரித்து கொண்டே செல்வோம். நினைவில் வைப்போம், உயர்ந்த சுயமரியாதை. மேலும் அனுதினமும் 4 மணி நேரம் யோக பயிற்சி. இவை இல்லாமல் முழுவதுமாக காமத்தை வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் ஜென்ம ஜென்மங்களுடைய விகாரத்தின் பதிவு ஆத்மாவிற்குள் நிறைந்திருக்கிறது. யார் இதன் மீது வெற்றியடைந்து விடுகிறார்களோ அவர்கள் வெற்றி ரத்தினமாக ஆகிவிடுகிறார்கள். 108 மணி மாலையில் வந்து விடுகிறார்கள். மேலும் யாரது மனநிலை முற்றிலும் மாசற்றதாக, விகாரங்களையே அறியாததாக ஆகிவிடுகிறதோ அவர்கள் அஷ்டரத்தினங்களாக ஆகிவிடுகிறார்கள். முற்றிலும் விகாரங்களற்ற நிலையை அடைந்து விடுகிறார்கள். நாமும் அவ்வாறே முழுமையான விகாரங்களற்றவராக ஆக வேண்டும். கோபத்தை கூட முழுவதுமாக வெற்றியடைய வேண்டும். வாழ்க்கையில் கோபத்தை ஏற்படுத்துமாறு பல விஷயங்கள் நடக்கின்றன. ஆனால் நாம் நல்ல பயிற்சிகள் செய்வோமானால் கோபத்தை வெற்றியடைய முடியும். அடுத்தது பேராசை. இப்போது உலகாயத ஆசைகளின் பின்னால் நாம் ஓடக்கூடாது. பரம சத்தியமான தந்தையே நமக்கு கிடைத்து விட்டார். இனி நாம் அறிய வேண்டியது என்று எதுவும் இல்லை. எனவே நம் மனதின் ஆழத்திலிருந்து சப்தம் வெளிவர வேண்டும். இனி நான் அடைய வேண்டியது என்று எதுவும் இல்லை. பற்றுதல். இந்த உலகில் உள்ள அனைவருமே ஜீவ ஆத்மாக்கள். இப்போது அனைவருமே வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம். அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். என்னுடையவர்கள், என்னுடையவைகள் அனைத்தும் என்னை விட்டு செல்லப் போகின்றன. நாம் விரும்பாவிட்டாலும் அவை நம்மை விட்டு சென்றுவிடும். அவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள். எனவே பற்றுதலிலிருந்து விடுபடுவோம். அன்பாக அனைவரையும் பராமரித்தாலும், உதவி செய்தாலும், உதவியை பெற்றுக்கொண்டாலும் யார் மீதும் பற்றுதல் வைப்பதில்லை. அடுத்ததாக அகங்காரம். எதனை பற்றி அகங்காரம் கொள்வது? நமக்கு அனைத்துமே பரமாத்ம கொடையாக கிடைத்திருக்கிறது. அவரே நம்மை தெய்வீகமாக ஆக்கியிருக்கிறார். நம்மை நிரப்பி இருக்கின்றார். நமது மரியாதையை
அதிகரிக்கச் செய்தார். நம்மை பூஜைக்கு தகுதியானவராக ஆக்கியிருக்கிறார். தனது அனைத்தையும் நமக்கு வழங்கிவிட்டார். எனவே அகங்காரத்தையும் வெற்றி அடைவோம். ஸ்ரீ விஷ்ணுவை போன்று உயர்ந்த மனநிலையை அடைவோம். அப்போதுதான் உலக அரசாட்சியை அடைய முடியும். எனவே இன்று முழு நாளும் ஸ்ரீ விஷ்ணு சொரூபத்தை நினைவு செய்வோம். நான் விஷ்ணு அவர்களுக்கு சமமாக குளிர்ச்சி நிறைந்தவராக, கவலையற்றவராக, மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருக்கின்றேன். அனைவரையும் பரிபாலனை செய்து கொண்டிருக்கின்றேன். மேலும் அனுபவம் செய்வோம். பாபாவின் ஆனந்தமயமான கிரணங்கள் நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.